ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா vs சவுத் ஆஃப்ரிக்கா டெஸ்ட் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சொல்லிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா 159 ரன்ஸ் அடித்தாங்க. இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா 180 ரன்ஸ் அடித்தாங்க. ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா விளாட ஆரம்பித்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் விளாண்டாங்க. அவங்க வந்து அவங்களோட பேட்டிங்கில் எந்த இது மாற்றமுமே இல்லை. ஸோ கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு பேட்டிங் வந்து பண்ணார். அவர் வந்து தரமான ஒரு பேட்டிங் வந்து கொடுத்தாரு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஹாஃப் செஞ்சுரியுமே கடந்தார். ஸோ அதனால் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து டோட்டல் ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா 153 ரன்ஸ் அடித்தார். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பேட்ஸ்மேன்ஸ் யாருமே அவருக்கு வந்து கை கொடுக்கல. பவுலிங்குமே வந்து இந்தியா வந்து தரமாக பவுலிங் பண்ணாங்க. போஸ் மட்டும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை பில்டப் பண்ணிட்டு இருந்தார். பும்ராவோட பவுலிங்லேருந்து அவரோட விக்கெட்டையுமே இழந்தார். ஸோ அதனால் வந்து பார்ட்னர்ஷிப் வந்து அந்த அளவுக்கு கை கொடுக்காட்டினாலுமே கேப்டன் பவுமா வந்து சூப்பராக வந்து விளாண்டு 50 ரன்ஸ் அடித்தார். ஸோ ஸ்கோருமே வந்து அதே ஸ்கோரை வந்து கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 159 ரன்ஸ் அடித்தாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 153 ரன்ஸ் அடித்தாங்க. அதுக்கப்புறம் களத்தில் இருக்க இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 180 ரன்ஸ் அடித்தாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் அப்போ வந்து 159 வந்து ஈஸியாக கிராஸ் பண்ணிடலாம். டார்கெட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 124 அப்படிங்கிறபோது ஈஸியாகவே கிராஸ் பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது யான்சன் பால்லே ஃபஸ்ட்டு 2 ஓப்பனர்ஸுமே அவுட் ஆகிட்டாங்க. கேஎல் ராகுலாக இருக்கட்டும், ஜெய்ஸ்வாலாக இருக்கட்டும், இவங்க 2 பேருமே தன்னோட விக்கெட் இழந்துட்டாங்க. வாஷிங்டன் சுந்தர் மட்டும் கிரவுண்டில் நின்று விளாண்டுட்டு இருந்தார். மித்த யாருமே வந்து அவருக்கு சப்போர்ட்டிவாக பண்ணல அப்படிங்கிறதான் உண்மையான ரோலை சொல்லணும். ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் மட்டுமே அவ்வளோ பால்ஸை ஃபேஸ் பண்ணி நின்றுட்டு இருந்தார். ஸோ ரிஷப் பந்துமே வந்து வந்தோடனே அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் வந்து களத்தில் இறங்கின ஜடேஜா கொஞ்சம் நின்று பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு. ஆனால் அவருமே அவுட் ஆகிட்டார். ஸோ இந்த மாதிரி வந்து விக்கெட்டுகள் வந்து பயங்கரமாக இழந்துக்கிட்டே இருந்தாங்க. சும்மன் கில் வந்து அவரோட ரிட்டையர் ஹர்ட் ஆனனால அவருமே களத்தில் இறங்கலை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா வந்து சுலபமாக வந்து தன்னோட தோல்வி வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ 93 ரன்ஸ் தான் அடித்தாங்க. ஸோ 124 ரன்ஸ் வந்து அடித்தா ஜெயிக்க வேண்டிய நிலமையில் 30 ரன் தோல்வியை வந்து சந்திச்சிருக்காங்க. ஸோ இதே மாதிரி இருக்கும்போது தான் லாஸ்ட் டைமே வந்து நியூசிலாந்து கூட விளையாடும் போது இதே மாதிரி தான் தோல்வியை தழுவுனாங்க. ஸோ அதுலேருந்து கற்றுப்பாங்க அப்படின்னு பார்த்தா எதுவுமே கற்றுக்கல. ஸோ திருப்பியுமே வந்து WTCக்குள்ளே ஃபைனலுக்குள்ளே என்ட்ரு ஆவாங்களா அப்படிங்கிற டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா இது எதிர்பார்க்காத ஒரு தோல்வியாக தான் இருக்குது. கண்டிப்பாக ஜெயிப்பாங்க அப்படின்னு நினச்சோம். 15 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா வந்து இந்தியாவில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ பவுமா தன்னோட லெகசியை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து எப்படி வந்து WTC வின் பண்ணாரோ அதே மாதிரி வந்து இப்போ வந்து டெஸ்ட் சாம்பியன்ஷிப்லேயும் வந்து பயங்கரமாக வந்து விளாண்டுட்ருக்காரு. அவரோட தரமான பேட்டிங் தான் எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் கேப்டன்ஷிப்புமே சூப்பராக பண்ணி பவுலிங்குமே தரமாக பண்ணதுனால தான் இந்தியா வந்து ஈஸியாக வீழ்த்தியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி வந்து இதை வந்து சரி செய்ய போகிறாங்கன்னு தெரியல. செகண்ட் டெஸ்ட் மேட்ச் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுமே வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ இது வந்து எதிர்பார்க்காத ஒரு தோல்வி. நினச்சி கூட பார்க்கல. கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு தான் நினச்சோம். இப்போ எல்லாருமே கேட்குறதுன்னா சர்ஃப்ராஸ் கானை ஏன் எடுக்கலை, சாய் சுதர்சன் வந்து ஏன் எடுக்கலை, ருத்ராஜ் கேக்வாடை ஏன் எடுக்கலை, தேவ்தத் படிக்கலை ஏன் எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் வைக்கப்படுது. ஸோ இதுக்கு வந்து என்ன பதில் அப்படிங்கிறது தெரில. ஸோ யாராவது ஒருத்தர் வந்து எடுத்திருந்தா கூடமே நல்லா இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்து சும்மன் கில்க்கு பதிலாக வந்து இவங்க ரீப்ளேஸ் ஆவாங்களா அப்படிங்கிறதுமே கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா எல்லாமே லாஸ்ட் மினிட்ல ட்விஸ்ட் ஆகி சேஞ்ச் ஆகுது இந்தியன் டீமில். செகண்ட் டெஸ்ட் மேட்ச் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். யார் வந்து ரீப்ளேஸ் ஆக போகிறா, இந்தியா வந்து தன்னோட பேட்டிங் ஸ்கில்லை வந்து காட்டுமா, இல்லை இதே மாதிரி திணற போகிறாங்களாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி கிரிக்கெட் அப்படியே தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மட்டை பந்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.